நீ சின்ன பையன், உனக்கு சொன்னா புரியாது. நான் சின்ன பையனா? நான் மட்டும் இல்லனா உங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். டேய், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்லைங்க, சின்ன பையன் தானே. ஆனா புத்திசாலித்தனமா பேசுறான். சரி சரி, இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க? அந்த பாவிகளை பழி வாங்க போறேன். அவனுங்க கொடுமைகளுக்கெல்லாம் கொல்லி வைக்க போறேன். இப்பதானே வெளியில வந்தீங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். வேண்டாங்க. பாலாவது குடிங்க. பாம்புக்கு பால் வாக்க போறியா? ஜானகி, இவன் மாங்கல்யத்தையே பறிச்சவன். இவன் ஏன் வீட்டுக்குள்ள திரும்ப சேர்த்த? சார், நீங்க இன்னும் என்ன கொலைகாரன்னு நினைக்கிறீங்களா? மாமா, உங்க பிள்ளையோட இவர் உயிருக்குயிரா பழகிருக்காரு. அவரை இவர் தான் கொலை செஞ்சாருன்னு சட்டமும் சாட்சியும் சொல்லலாம். ஆனா நான் இதை நம்பல. என் உயிருக்கு உயிரான ஒரே மகனை கொலை செய்துட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிக்க வந்திருக்கிறான். அவனை போய் நம்புறிய பைத்தியக்காரி. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. போ போ. அங்கிள், இந்த தாத்தா சரியான கிறுக்கு. இந்த தாத்தா வேலைக்கு போன அப்புறம் நீ வா, அப்போ நாம சாப்பிடலாம், விளையாடலாம். என்ன? என்னது, நமக்கு ஒரு இழிச்சு வாயினும் கிடைக்கவே மாட்டேங்கிறானே. என்ன பண்ணலாம்? ஐயா, கண்ணு தெரியாதியா? பாத்துமா. இதுக்கு ஏன் அழுற? நான் அழுகிறது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து உன் சத்தத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சா, அதனால அழுறியாக்கோன்னு நினைச்சேன். ஆமா, நான் குருடிங்கிறதுனால தானே அழுத? இல்ல, இறந்து போன என்னுடைய காதலி உன்ன மாதிரியே இருப்பா. உன்னை பார்த்ததும் அவன் நினைப்பு வந்துருச்சு. அதான். இத வச்சுக்க. கருப்பு ஒரு அழகு, கசப்பு ஒரு சொவன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கரெக்ட். கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரா தான் கிராரு. அடுத்த ரவுண்ட்ல அமைக்கிறோம். ஐயோ ஐயோ, அண்ணாத்தே போட்டியா? இங்க பாருங்களேன், ஒரு பாவ போடக்கூடாதா? அண்ணாத்தே பாருங்கய்யா, அண்ணாத்தே என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போட்டியா? அண்ணாத்தே, ஐயோ, உன் கடைசி ஆசை என்னன்னு கூட சொல்லாம போட்டியே. கல்பேட்டை அடிக்கணும், கிடைக்குமா? வடியா? ஆமா, காகத்துல கூட கௌரவம் பாக்குறாரு. காலு கிழப்பீங்க. ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? இதையா எலெக்ஷன்ல நின்னு பழக்கம், அதான் கும்பிட்டேன். ஆமா, பெரிய இவரு. அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்கா. ஐயா, இங்க பாருங்கய்யா, அனாத போனையா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? ஆமையா, மண்ண தோன்றதுக்கு கூட மம்பட்டி இல்ல. ஏதாவது போட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? அரிக்கிறது கொஞ்சம் சொல்லி விடு. ஐயா, இங்க வாங்கய்யா, யாராவது உதவி பண்ணுங்கய்யா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? என்னமா அது? உனக்கு என்ன கண்ணு குருடா? பார்த்தா தெரியல? அனாத போனதா? கண்ணு தெரியாத கபோதியா? கண்ணு தெரியாத கபோதியா? என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது என்ன அனாதை படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய், இந்த அனாதை படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மாப்பேட்டையில ஏறிங்க. ஐயோ, எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாதே. தாங்குற வரைக்கும் தாங்குவோம். அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க? தூக்கியா? எங்க ஓடுற? நில்லு. சார், இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த ஆள் நான் சொன்னாரு, நான் பொண்ண மாதிரி நடிக்கிறேன், நீ எழுதுறேன்னு. என்ன விட்டுருக்க பாவி. உனக்காக நான் பொண்ண மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன், பாதியில விட்டுட்டு போறியே. என்னையா பாத்துக்கிட்டு தூக்கியா? அஸ்தி ஆத்துல கலந்துருவாங்க போல் இருக்க. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. போங்க போங்க. வரேன் தம்பி. எங்க ஓடுற? குத்துறேனா? இல்ல, என் குத்துறா நான் தாங்குவனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் புத்தி சொல்றான். ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா,
பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே வெக்கமா இல்ல? இதுதான் கடைசி தடவை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் களவுமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போட்டு, வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவார் நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். வண்டி ரிப்பேரா? நான் வேணும்னா பாக்குறேன் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? வயிற்று பொழப்புன்னு ஒண்ணு இருக்கு, ஏதாவது தொழில் செஞ்சு பழைக்க வேண்டாம்? தாத்தா கிடக்குறாங்க, நீங்க ரிப்பேர் பண்ணுங்க அங்கிள். தாத்தா தாத்தா பிடிவாதம் பண்ணாத தாத்தா, அப்புறம் நம்ம ரோட்லயே கிடக்க என்ன வேண்டியதுதான். சார் பாக்கட்டுமா? தாத்தா ரிப்பேர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும்ல, ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. ஒரு மரத்தடியில ஒரு கிழவி வடை சுட்டுட்டே இருந்துச்சாம். அப்போ ஒரு காக்கா வந்து மரத்து மேல உட்காந்துச்சான். காக்கா காக்கா நீ அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு நரி கேட்டுச்சான். காக்கா வாயில இருந்த வடை கீழே விழுந்துடுச்சான். நரி தூக்கிட்டு ஓடி போச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தங்கி நாளைக்கு ஊரை விட்டு போயிடா. பயப்படாத, வீட்டுல என் பொண்ணு தனியா இருக்கா, நான் புறப்படுறேன். உனக்கு ஏதாவது போன் பண்ணு. இந்தா, இது அவனுக்கு போடு. விசுவாசியாச்சே தெரியும். இந்த போட்டோ செத்துருவானே, அதனாலதான் சொல்றேன் போடு. நான் போட மாட்டேன். நான் போட மாட்டேன். நீ போடலனா இந்த துப்பாக்கிக்கு நீங்க 2 பேரும் பலியாயிருவீங்க. உன் பொண்ணு எனக்கு பலியாயிரும். என் மகள் ஒண்ணும் பண்ணிட்டாரப்பா. அப்ப போடு. இவ்வளவு நாளா ஒன்னா பழகி இப்படி பண்றீங்க, உனக்கு நியாயமாடா? இல்லடா, உன்னை விட எனக்கு என் மகதான் முக்கியம்.
3 மணிக்கு உள்ள போனேன், 4:30 போகுது. இந்த மாதிரி பேர் ஆகல. என்ன சார் பண்றது? மேஜர் ரிப்பேர் ஆயிருச்சு, அதான் எவ்வளவு நேரம். இப்ப நீங்க போகலாம். டிங்கு, ரிப்பேர் பார்த்தது கூலி எவ்வளவுன்னு கேட்டு கொடு. இந்தா. டிங்கு, தெய்வத்துக்கிட்ட பூசாரி கூலி கேட்க மாட்டான்னு சொல்லுப்பா. காலம் கெட்டு போச்சு டிங்கு. கசாப்பு கடைக்காரன் கருணையை பத்தி பேசுறான், கொலகாரன் தத்துவம் பேசுறான். என் கண்ணு முன்னாடியே கைரேக நிபுணர் கைலாசத்தை இந்த குமார் கொலை பண்ணா. நான் வெளியே சொன்னா என் பொண்ணை கெடுத்துடுவேன்னு சொல்லி பயமுறுத்தனா. அதனாலதான் நான் வெளியே சொல்லாம இருந்துட்டேன். மிஸ்டர் குமார், இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? டாக்டர் அநியாயமா பொய் சொல்றாரு. நான் கொலை செய்யல. பொய். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொலையை நேர்ல பார்த்த கைலாசத்தோட வேலைக்காரன் ராமுவை கேட்டு பாருங்க. எஸ். உங்க பேரு? ராமுங்க. நீங்க எத்தனை வருஷமா கைலாசம் வீட்டை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 10 வருஷம் இருக்குங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க அவர் வீட்டுல இருந்தீங்களா? அன்னைக்கு முழுதும் அங்கதாங்க இருந்தேன். கொலை நடந்த அன்னைக்கு 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டுல சமய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு பிறகு காப்பி எடுத்துக்கிட்டு முதலாளி ரூமுக்கு போனங்க. அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க முதலாளியே ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இல்லையா? ஆமாங்க. அவன் யாரு? அவன் உங்களுக்கு தெரியுமா? அவன் பேரையா சொல்லுங்க ப்ளீஸ். பேர் தானே?